திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற சகோதரிக்காக நான் செபிப்போம். சகோதரி ஸ்ரீபிரியா பாஸ்கர் இந்த நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நம்ம அவர்களுக்காக நாம் எல்லோரும் செபிக்க போகிறோம். தயவுசெய்து முன்னாடி வாங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்ல ஆண்டவரே, அருமையான மகள் பிரியாவுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மைகளினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இந்த வருஷத்திலே மகளுக்கு ஆண்டவரே நன்மைகளினால் நீர் அவளை நிரப்புவதற்காக சோதரேன். இந்த வருஷத்தின் ஆரம்பம் இவளுக்கு அற்பமாய் இருந்தாலும் இந்த வருஷத்தினுடைய முடிவு அவளுக்கு சம்பூரணமாய் இருக்கும்படி எல்லா தீமைகளுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா வேதனைகளுக்கும் மகளை விலக்கி பாதுகாத்து கணவரோடு, பிள்ளைகளோடு, சந்ததியோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் நீக்குங்க. குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, பியூலா என்று பெயரிடப்பட்ட இந்த குழந்தை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக வளர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. பிரியாவுடைய கணவரை கர்த்தர் ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. இனி வரும் நாட்களிலே குடும்பமாய் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏலிம் ஜெப வீட்டார் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியா ஹல்லேலூயா. வருகிற மே 22 எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே. அதுக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. போன வருஷம் நம்ம வாழ்த்து தெரிவிக்கல. இந்த வருஷம் எங்கள் அப்பா வந்து நாளைக்கு வந்து ஊழியத்துக்கு போகிறாங்க. 5 நாள் கழித்து தான் வருவாங்க. இம்மட்டுமாக எங்கள் அப்பாவை ஆண்டவர் வந்து கண்மணி போல் பாதுகாத்து கொண்டார். அநேக ஜனங்களுக்கு ஒரு உபயோகமான பாத்திரமாக வச்சுருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏலிம் ஜெபத்துக்காகவும் எங்களோட குடும்பத்துக்காகவும் அநேக பாரத்தோடு எங்கள் அப்பா எப்போவுமே ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. எங்கள் மேலே எல்லார் மேலேயுமே ஒரு பாசமாக அன்போடு தான் இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் உங்கள் ஜெபத்தில் எங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க. இன்னும் அநேக ஆயுள் வருடங்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்து இன்னும் அவருடைய ஊழியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கணும். ஹாப்பி பர்த்டே. ஸ்ரீபாண்டி வந்து அப்பாக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. அருமையான உம்முடைய தாசனுக்காக ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. சப்பா இம்மட்டுமா இந்த ஏலிம் ஜெப வீட்டில் தகப்பனே
தகப்பனே ஏசப்பா, நீர் அவரை கொண்டு எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்து வரீங்க ஏசப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் அப்பா தகப்பனே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ஆண்டவரே அப்பா தகப்பனே இன்னும் உம்முடைய வேலையை அப்பா இன்னும் அதிகமாய் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் அநேக ஆத்துமாக்களை உன் பக்கம் திருப்பும்படியாக கர்த்தாவே அப்பா நீர் சகோதரனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் கேட்கிற ஆண்டவரே அப்பா இந்த நாள் அப்பா 22ஆம் தேதி ஆண்டவரே பிறந்த நாளை காணுகிற சகோதரனுக்காக ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய நாமத்தினால தகப்பனே நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. சகோதரனை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துகிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொன்ன வேத வசனத்தின் படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே இந்த ஊழியம் இன்னும் கோடியாய் ஆண்டவரே வளர என் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த 5 நாள் ஊழியத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமம் மைமைப்படும்படியாக தகப்பனே போகிற இடத்திலெல்லாம் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று சொன்ன வேத வசனத்தின் படியாக உம்முடைய ஊழியக்காரர்கள் செல்லுகிற இடமெல்லாம் ஆண்டவரே வேதம் ஆண்டவரே உம்முடைய வசனம் ஆண்டவரே அப்பா தகப்பனே அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து ஆண்டவரே அந்த ஊழியத்திலே பலப்படுத்தி ஆண்டவரே அந்த ஊழியத்திலே வல்லமையாய் எடுத்து அநேக ஆத்துமாக்களை உன் பக்கமாய் திருப்பும்படியாக தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த ஊழியத்திலே ஒரு நன்மையை காண கிருபை தரும்படியாய் செபிக்கிறாப்பா தகப்பனே. மக்க ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Hallelujah. God bless you. Hallelujah. Thank you sister. Thanks to all. எங்களுக்காக ஜெபித்த வாழ்த்துக்களை தெரிவித்த ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இந்த லைவ்ல நம்முடைய ஏலிம் ஜெப வீட்டார் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ யாருடைய குடும்பங்களிலே பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் கொண்டாடுகிறார்களோ எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவர்களை பெருக பண்ணுவாராக, அவர்களோடு இருப்பாராக, நீதியின் வலது கரத்தினால் அவர்களை தாங்குவாராக. நன்றி. இப்பொழுது நாம் தேவனை துதிக்கப் போகிறோம். பாடல் புஸ்தகத்திலே 39வது பாடலை நாம் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உற்சாகமாய் நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளப் போகிறோம். எப்பொழுதுமே கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது துக்க முகமாய் அல்ல, பிரச்சனைகளோடு அல்ல, வேறு விதமான குழப்பங்களோடு அல்ல, எவ்வளவு சந்தோஷமா என்ன செய்யணுமா, சங்கீதக்காரன் சொல்ற கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் தேவனை துதிங்கள், நடனமாடி என்ன செய்யுங்க தேவனை துதிங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கைகள் இருக்கிறது, அருமையான இசைக்கருவி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உன் வாயை விரிவாய் திறனானது நன்மையால் நிரப்புவேன். துதிக்கும் பொழுது நல்ல வாயை திறந்து சத்தமா படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நன்மையால் என்ன செய்வார், நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. 39வது பாடல் 39. கரங்களின் சத்தம், நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், தந்தை போல தூக்கி சுமந்தீர். இனி நீ மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், இன்னும் ஜெயமெடுப்போம். இனி நீ மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் இன்னும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமை
மாற்றி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை நம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரியோவின் மதில்கள் இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்கள் இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற கர்த்தர். இன்னைக்கு ஒரு காரியம் சொல்ற பாருங்க. எதிரிகளின் படை நம்மை சூழும் பொழுது, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய உழைப்புக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான்கிற எதிரியானவன் படை சூழ புடை சூழ வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்கிற கடவுள். எதை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க. ஏனென்றால் அவர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நாம் அவரை துதிக்கிறோம் அப்படின்னா, துதி பாடல்களை நாம படிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா அவர் நல்லவராக இருக்கனால தான் சிஸ்டர். நல்லவர்களை தான் நம்ம பேசுவோம், நல்லவர்கிட்ட தான் பழகுவோம். கெட்டவன் கூட பழகுவான். சாத்தானுடைய கிரியைகளோடு இருக்கும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய கிரியைகளை இருப்போம். அந்த நல்லவரை நாம் துதிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நம்மகிட்ட பழகுறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு நன்மையை எதிர்பார்த்து பழகுவாங்க சிஸ்டர், பிரதர். அந்த நன்மை நம்மளால் கிடைக்கலன்னா நம்மளை நாயிலும் கேவலமாக மதிப்பாங்க. உலகம் நம்மளை நாயிலும் கேவலமாக மதிக்கலாம். வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. எனவே உலகத்தை குறித்து, உலகத்தில் உள்ள மக்களை குறித்து, சொந்த பந்தங்களை குறித்து நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க, நம்மளை கேவலப்படுத்துறாங்க, நம்ம குடும்பத்தை குறித்து இப்படி பேசுறாங்க, தவறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணீர் விடாதீங்க. ஒரு காரியத்தை நினைச்சுக்கங்க. எந்தெந்த காரியங்களை நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ, எந்தெந்த காரியங்களை நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்களோ, எந்தெந்த வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்களில் தலை குனிந்து நிற்கிறீர்களோ, அந்த காரியங்களிலே கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தலை குனிந்து நிற்கிற உங்கள் வாழ்க்கை தலை நிமிர்ந்து நடக்க போகிறார். வியாதியோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்க போகிறார். பொருளாதார வாழ்க்கையில் சீரழிந்த உங்கள் குடும்பங்களை பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம். யாரோ இவள், யாரோ எவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் சொல்கிறார், நீ கர்த்தரின் கண்களுக்கு பிரியமானவள், நீங்கள் கர்த்தரின் கண்ணுக்கு பிரியமானவர்கள். எனவே எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் துதிப்போமா? நல்ல
இல்லாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா, துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர், என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர், ஊழிய பாதையில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர், ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் உடன் வருவீர், துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின்
ஸ்தோத்திரம் ராஜா, உம்மை நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த அருமையான சாயங்கால விலைக்காம கூடான நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்போ ஒரு சிறு ஜன கூட்டமாக அப்பா உடைய பாதப்படியிலே அப்பா நீ சேர்ந்த தயவுக்காம கூடான நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா மட்டும் அப்பா உமக்காக பாடல்களை பாட உண்மை ஆராதிக்க உண்மை துதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக கூடான நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இப்போ கூட செய்தி நேரத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம் தகப்பனே. அப்பா செய்தியின் வேலை அப்பா தகப்பனே, இந்த வேலையின் நீங்கள் பேசுங்க தகப்பனே. உங்களுடைய வசனங்கள் மூலமாக அப்பா நீர் எங்களோட பேசணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பா இந்த செய்தி அப்பா பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. வந்திருக்க ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான அப்பா வார்த்தையாக எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. மீத நேரத்துக்கூட உடைய கட்டளை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். நிறைய பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுக்கு ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களாம்மா? சந்தோஷமா இருக்கீங்களா ஐயா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு திட்டங்களை நாம் இந்த நாளிலே சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து. இதோ நாட்கள் வரும் என்று, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும், நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும், யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். இன்னும் நல் வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யல? வரல. இனிமேதான் ஆண்டவர் நமக்கு அதை என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். நல்ல வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளோடு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்முடைய சரீரங்களில் நிறைய வியாதிகளோடு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போராடிட்டு இருக்கோம். நிறைய கஷ்டங்கள் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணன்னு தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? முழிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யாத்திராகமம் 15. உன் தேவனாகிய கர்த்தரின், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனமாகிய மக்களுக்கு சொல்றாரு, நீங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செம்மையானவைகளை செய்து கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே, ரட்சிக்கப்பட்டவன் என்கிற பெயரிலே, ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் என்கிற பெயரிலே தவறான வழிகளில் ஈடுபட்டு தவறான காரியங்களை ரகசியமாய் ஒருவன் செய்து கொண்டிருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவன் அல்ல. ஒருவேளை வெளிப்புறத்தில் உலகத்தின் பார்வைக்கு அவன் கிறிஸ்தவன், அவன் நல்லவன், அவன் பரிசுத்தவான் என்று நினைக்கலாம். ஒருவேளை இவர் ஊழியத்தை செய்கிறாரு, ரொம்ப நல்லவராய் இருப்பார்னு நினைக்கலாம். அதான் நம்முடைய மனதின் ஆழத்தை அறிந்திருக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்து அவருடைய நியமனங்கள் எல்லாவற்றையும் கடைப்பிடித்தால், இப்படி அநியாயம் பண்ணின அந்த எகிப்து தேசத்திற்கு வந்திருந்த வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ண விட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மருத்துவர் தேவையில்லை, உனக்கு டாக்டர் தேவையில்லை, உங்களுக்கு மாத்திரை தேவையில்லை, உங்களுக்கு மருந்து தேவையில்லை, நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர். இயேசுவே நமக்கு டாக்டரா மாறுறாரு. நான் அடிக்கடி சொல்வேன், தேவனுடைய வார்த்தை என்கிற மாத்திரை நம்முடைய காதுகளின் வழியா வரணும். மாத்திரை எப்படி போகுது? வாய் வழியா போகுது. டானிக்கு எப்படி போகுது? வாய் வழியா போகுது. வார்த்தை மட்டும் எப்படி போகுது? காது வழியா போகிறது. நம்முடைய செவி வழியாக நீ செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தால் ஒரு வியாதியும் உனக்கு என்ன செய்யாது? வராது. அப்படி வந்தாலும்
நான் அதற்கு பரிகாரம் கொடுக்கிறவர். இன்னைக்கு பரிகாரங்கிற பேர்ல வியாதிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்களே வெவ்வேறு இடத்துக்கு என்ன செய்றாங்க? பரிகாரத்தை தேடி போறாங்க. வேண்டாம், இன்னையோட அதை விட்டுருங்க. நமக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து ஒருவரே. நமக்கு பரிகாரம் அவருடைய வார்த்தையே. நமக்கு பரிகாரம் அவருடைய இரத்தமே. நமக்கு ஜீவனை கொடுப்பது அவருடைய ஜீவனே. அல்லேலூயா. அந்த பரிகாரியான கர்த்தர் அவர் வேதத்துல வாசித்து பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 4 திடீர்னு யாராய ஒருத்தர் வாசித்து சொல்றேன். சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை என்னது? நானே உன் பரிகாரியான கர்த்தர். அது யார் மூலமா நிறைவேற்றுகிறாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய தேவ குமாரனான இயேசு கிறிஸ்து மூலமா என்ன செய்யறாரு? சகல வியாதிகள், பேய் பிடித்தவங்க, பிசாசு பிடிச்சவங்க, மனவியாதினால பாதிக்கப்பட்டவங்க, இந்த கால்வலி, கைவலி, முடக்கு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் எங்க கொண்டு வந்தாங்க? இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தாங்க. இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்த இடத்துல டாக்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது, மாத்திரை கிடையாது, மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருடைய ஒரு வார்த்தை, அவருடைய தொடுதலிலே நோய்கள் எல்லாம் சுகமாயிற்று. அல்லேலூயா. அப்படி இயேசுவினுடைய வார்த்தையின் மூலமாக, இயேசுவினுடைய தொடுதலின் மூலமாக நம்முடைய நோய் சுகமாச்சுன்னா ஜென்மத்துக்கும் அந்த வியாதி நமக்கு வராதுங்க. ஜென்மத்துக்கும் வராது. இதற்கு ஒரு பரிகாரத்தை தேடி வெவ்வேறு இடத்துக்கு போகும்போது கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி என்ன செஞ்சிருது? அதே வியாதி வருது. இல்லை டாக்டர் என்ன சொல்றாங்க? நீ கடைசி வரைக்கும் இந்த மாத்திரை நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று, சாப்பிட்ட பிறகு ஒன்று, தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கின பிறகு தூங்குறதுக்கு ஒன்று, இப்படியே கொடுத்து மாத்திரையே நம்முடைய வாழ்வாக பெய்கிறது. என்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வாழ்வாக வருகிறதோ அன்று உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக, முதல் பரிகாரியான கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கும், இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரே உங்கள் பரிகாரி, இயேசுவே உங்கள் பரிகாரி. இரண்டாவதாக, நம்மை தப்புவிக்கும் கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவிக்கிற கர்த்தர். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். முதல்ல 17 வாசிங்கமா. தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் தெரியாத சம்பவம் கிடையாது. தானியேல் என்ற ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் அப்பொழுது இருந்த ராஜா தானியேல் மீது பொறாமை கொண்ட ஒரு சிலர், அவனோடு இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 வாலிபர்கள், இவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். இதற்கு எதிராக ஒரு கூட்டம் வருது. இப்படி தேவனை ஆராதிக்கிறத அதை கட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே, இனிமே நீங்க நம்ம ஒரு சிலையை ஒன்று என்ன செய்வோம்? செய்து வைப்போம். இந்த தேசத்தில் உள்ளவங்க எல்லாரும் எதை தான் வணங்கணும்? அந்த சிலையை தான் வணங்கணும். சிலை பேசுமா? பதில் சொல்லுங்க. சிலை பேசுமா? சிலை கையை நீட்டுமா? சிலை பார்க்குமா? சிலை உங்களை தொடுக்குமா? சிலை அதுக்கு முன்னுக்கு படைக்கப்பட்ட படைப்புகளை எடுத்து சாப்பிடத்தான் முடியுமா? ஒன்றுக்கும் உதவாதது, பேசாதது, அது அப்படியே தான் இருக்கும். அப்படிப்பட்டதை தான் ஜனங்கள் வணங்கணும்னு சொல்லி, இல்லாட்டி அவங்கள நெருப்புல போடணும், தீக்குள்ள போட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி தேசம் முழுவதும் பறைசாற்றப்படுகிறது. ஆனால் இந்த 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நாங்க அந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம்? வணங்கவே மாட்டோம். பேசாதவைகளை நாங்கள் வணங்க மாட்டோம். பேசுகிற கர்த்தரை தான் நாங்கள் என்ன செய்வோம்? வணங்குவோம். எந்த காரியத்தையும் செய்யக்கூடாத சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் வணங்க மாட்டோம். காரியங்களை செய்கிற கிரியைகளில் வல்லவரான சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை மாத்திரமே வணங்குவோம். அவரை தான் நாங்கள் என்ன செய்வோம்? ஆராதிப்போம் சொல்லி ராஜாட்டே சொல்லிட்டாங்க. அவங்களை தூக்கி நெருப்புல என்ன செய்யணும்? போடணும். திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அவங்க 3 பேரையும் கட்டி நெருப்புல தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? போடுறாங்க. நெருப்புகளை போடுறதுக்கு முன்னாடி இந்த ராஜா கடுமையான கோபம் கொண்டு சொல்றான், முன்னே காட்டிலும் 7 மடங்கு அந்த சூளையை என்ன செய்யுங்க? அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. தூக்கி போட்டாச்சு. எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. தூக்கி போடுறத
எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க. தூக்கி கொண்டு போட்டவன் தீர கருகி என்ன செஞ்சிடறான், செத்து போயிடுறான். அதையும் பார்க்குறாங்க. 27ஆம் வசனத்தை வாசிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், நெருப்புல தூக்கி போட்ட ஜனங்கள் எல்லாரும் பாக்குறாங்க. தூக்கி போட்டவன் செத்து போயிடுறான், போடப்பட்டவன் உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா. போட்ட உடனே என்ன செஞ்சிருக்கணும், தீல கருகி என்ன செஞ்சிருக்கணும், செத்துருக்கணும். ஆனா ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்களாம், அந்த 3 பேரும் தீயின் நடுவில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, உலா வருகிறாங்க. வாக்கிங் வந்துட்டு இருக்கான். பார்க்ல வாக் பண்ற மாதிரி நெருப்புக்கு நடுவில் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட யார் இருக்கிறா, ஒரு தேவதூதன் தேவபுத்திரனை போல ஒரு மனிதன் இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் தேவனை ஆராதித்தபடினாலே. அப்ப முதல்ல தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து செம்மையான காரியங்களை செய்கிறவர்களுக்கு அவர் எப்படி பரிகாரியாய் இருக்கிறாரோ, அதே போன்று இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாக்கிய கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற எந்த எதிர்ப்பு வந்தாலும் அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன் என்று ஆராதிக்கிற உங்கள் தீயில நீங்கள் விழுந்தாலும், தண்ணீரில் நீங்கள் தூக்கி போடப்பட்டாலும், எங்க உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களாகி உங்களுக்கு சொல்றாரு, ஆபத்து காலத்திலே நான் உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அந்த தேவனை நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல எடுத்து வாசி பாருங்க. 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நம்பு. உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும். 3ஆம் வசனம் 43:3 2ஆம் வசனம் வருங்க. தீயின் மீது தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய்ங்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி முடிஞ்சு எரேமியா எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள் காலம் முடிஞ்சு தானியேல் தீர்க்கதரிசி காலத்துல நிறைவேறிற்று. அல்லேலூயா. அப்போ அதே வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து காலத்துல பாருங்க, சீசர்கள் போட்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு கடல்ல ஒரு பெரிய புயல் என்ன செஞ்சிருது, வந்துருது. கடல் படகு மூழ்கி போகத்தக்கதாக, அவங்க தண்ணியில மூழ்கி கடல்ல மூழ்கி சாகத்தக்கதாக கடல் நீரால் அந்த போட் என்ன செய்யுது, நிரப்பப்படுது. ஆனா இயேசு அந்த இடத்திற்கு சென்று காற்றையும் கடலையும் அதட்டி அந்த புயலை அமர்த்தி அந்த படகு கரை சேர உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப நீ நெருப்புல நடந்தாலும் என்ன செய்ய மாட்ட, வேக மாட்ட. தண்ணீர்ல போனாலும் என்ன செய்ய மாட்ட, மூழ்கி போக மாட்டேன். ஏன்னா நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் உங்களை தீக்கு தப்புவிக்கிற நெருப்பு. நான் சொல்றது உடனே நம்மளை கொண்டு தீக்குல போடுறோம் அப்படி இல்லை. நெருப்பை போல நம்மை பற்றி எரிக்கிற மோசமான சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவனை ஆராதிப்பதில் கொஞ்சம் கூட குறைந்து விடாதீர்கள். அல்லேலூயா. இது ஒரு தரிசனமான வார்த்தை. பிற்காலத்தில் இதே போன்று சிலைகளை செய்து நீங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது என்கிற சூழ்நிலை இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவில் வரும், கண்டிப்பா வரும். அப்படி வரும்பொழுது இதே போன்று ஒரு சூளை, இதே போன்று ஒரு பயங்கரம், இதே போன்று ஒரு சிறை வாழ்க்கை ஏதாவது உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கும் பொழுது நீங்கள் ஆராதிக்கிற தேவனை விட்டு விடாமல் நீங்கள் அவர்களை ஆராதித்தால், தேவனைத்தான் ஆராதிப்போம் என்று உறுதியாய் இருந்தால், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேசத்தின் மீது நான் மகா தீங்கை நான் உண்டு பண்ணுவேன். அப்பொழுது யாரெல்லாம் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிறார்களோ அவர்கள் இந்த தீங்கி நின்று நான் என்ன செய்வேன், விலக்கி பாதுகாப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக நீங்க வாசித்து பாருங்க.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். முதல் பாயிண்ட், உங்களுக்கு அவர் பரிகாரியான கர்த்தர். இரண்டாவது, அவர் உங்களை தப்புவிக்கும் கர்த்தர். மூன்றாவது, அவர் உங்களை கைவிடாத கர்த்தர். ஹல்லேலூயா. யாரை ஆண்டவர் சொல்றார்? இஸ்ரவேலின் ஜனங்களின் தேவனாகிய நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? கைவிடாதிருப்பேன். எப்பமா அந்த சூழ்நிலை சொல்லுது பாருங்க. தண்ணீருக்கு அலைஞ்சு தண்ணி இல்லாம தாகத்தோடனா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காம ரொம்ப விரக்தியோடு தாகத்தோடு நம்ம இருக்கோம்னாச்சுன்னா, தாகம் உள்ளவர்கள் மீது தண்ணீரை ஊற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்றார், என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்முடைய குடும்பம், இஸ்ரவேல் குடும்பத்தார் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி, கவலையில சிக்கி, அதாவது கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்திற்காக அது இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்காம அதன் மீது தாகமா இருந்தும் அது கைக்கூடி வராம நீங்க தவிப்போடு இருப்பீங்கன்னா, எல்லா காரியமும் கைவிடப்பட்டு போச்சு அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நிறைய பேர் டாக்டர்கிட்ட போகிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் டிரைவர் தான். அவங்க நான் ஊழியத்துக்கு போகும்போது அவங்க தான் டிரைவ் பண்ணுவாங்க. நாகர்கோவில் போயிருந்தாங்க. அவங்க அண்ணி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க நாகர்கோவிலில். அதுக்காக போயிருந்தாங்க. போன இடத்துல வயிறு வலின்னு சொல்லி நாகர்கோவில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தாங்க. போய் அங்கே செக் பண்ண அவருக்கு ஜாண்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு ஜாண்டிஸ்க்கு எப்படி ஜாண்டிஸ் வந்து செக் பண்ணால் லிவரில் 3 கட்டி என்ன செய்தது இருந்தது. 3 கட்டியும் எடுத்து செக் பண்ண அவருக்கு என்னது? கேன்சர். அவருக்கே தெரியாது. அதுவும் கேன்சர் ஸ்டேஜை தாண்டி மரண சூழ்நிலைக்கு வந்துட்டார். அங்கேருந்து நாகர்கோவிலேருந்து உடனே நேரம் இங்கே கொண்டு வந்து சந்தோஷ் ஆஸ்பத்திரியில் பிரசவாக்கத்தில் வில்லிவாக்கத்தில் சேர்த்தாங்க. அங்கே முடியாதுன்னு இப்போ கேன்சர் இன்ஸ்டியூட்டில் சேர்த்துருக்கு. அப்போ பாருங்கள், ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. அப்படி தானே? எவ்வளோ வருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இன்னைக்கு காலமே ஒரு நல்ல செய்தி வந்துச்சு. அவர் 4th ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, பிழைக்க மாட்டார்னு சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தோம். அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. +1 படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கு, 7th படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான். ரொம்ப பரிதாபத்துக்குரிய சூழ்நிலையில் கதறி அழுதாங்க. ஆனால் இன்னைக்கு காலமே 11 மணிக்கு அங்கேருந்து தகவல் வந்துச்சு, அந்த 3 கட்டியும் கேன்சர் கட்டி இல்லை, அந்த கட்டிகளை மார்த்தலினாலே மாற்றி விடலாம். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியும் மாஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ ஜெபம். நாங்கள் அந்த வேளச்சேரி CSS கூடி ஜெபம் பண்ணோம். தனியாக நாங்கள் ஜெபம் பண்ணோம். நிறைய பேர் கூட்டமாக அந்த விஜில் பிரதருக்காக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அவரை தப்புவித்தார், அவரை கைவிடவில்லை. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் தாகத்தோடு இருந்தாங்க. அந்த விஜில் பிரதர் எனக்கு நாகர்கோவில் ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோனில் பேசினாரு. எங்க அழுதார், பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிடுங்க, எனக்கு ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, வேற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி நாகர்கோவில் ஆஸ்பத்திரியிலேருந்து எங்க அழுதாங்க. ஃபோனில் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். விடியகாலமா 3:10 எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்பவும் நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணேன். என்னுடைய ப்ரேயர் இல்லைங்க, நம்முடைய ஜெபங்கள் அல்ல, என் இயேசுவினுடைய வல்லமை. அல்லேலூயா. அவர் தான் கைவிடாத தேவன். நாம் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அவர் நம்மை கைவிட மாட்டாராம். யோசுவாவின் புஸ்தகம் இல்லை, இதை வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:17 இப்போ நம்ம வாசித்துட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம். சீக்கிரம் எடுங்க. ஏசாயா 44 அதிகாரம் 1 வசனத்தையும் 3 வசனத்தையும். என் தாசனாகிய யாக்கோபே, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உங்களை தான் சொல்றாரு. தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே நீ கேள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியையும், சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நம்பணும்.
இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாம் யாரை நம்பணும்? கர்த்தரை முதல்ல என்ன செய்யணும்? நம்பணும். அப்படி நம்பும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, இஸ்ரவேலை காப்பவர் என்றும் உறங்குவதும் இல்லையா? யாரெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தரை நம்புறவங்க இந்த இடத்துல இருக்கீங்க? சிஸ்டர், நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இவர் எப்ப பார்த்தாலும் ஏடா கூடமா ஏனாவது பைபிள்ல இருந்து அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொல்லிவிடுறாரு, ஒண்ணுமே என் வாழ்க்கையில என்ன செய்யல, நடக்கலை அப்படின்ட்டு நீங்கள் மேக்சிமம் மனசில் நினச்சிருப்பீங்க. வாரம் வாரம் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்ல வார்த்தையை சொல்லிவிடுறாரு, சனியம் பிடிச்ச சொல்லிட்டு போகிறாரு, ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. வெளியே போகும்போது திட்டிட்டு போவீங்க, இல்லாட்டி நாளை திட்டுவீங்க, இல்லாட்டி நாளை மறுநாள் திட்டுவீங்க. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது இன்றே இப்பொழுதே உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவார், இன்றே தருவார்னு சொன்னோன்னே கைகளை தட்டி இயேசு நாமத்தை மயம்படுத்தணும், ஜோரை கை தட்டி வெளியே போய் இந்த மனுஷன் பேச கேட்டாங்க, ஒன்றுமே என்ன செய்யலை, நடக்கலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் வார்த்தை கொடுத்த இயேசுவை நம்புங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். எதுக்கு தெரியுமா நம்ப சொன்னாரு? அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? வாசிங்க. அதுல உன் சந்ததியின் மீது என் ஆவியையும், உன் சந்ததியின் மீது என்னுடைய ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சந்ததி பெருக்கத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் சந்ததி பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சந்ததி மீது, எந்த சந்ததியில சந்ததி பெருக்கம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த சந்ததியின் மீது என்னுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அந்த சந்ததி பெருக்கம் ஆகிய சந்தானத்தின் மீது அவருடைய ஆவி என்ன செய்வார்? ஊற்றுவார். அப்ப யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை, இஸ்ரவேலே நீ கர்த்தரை என்ன செய்ய நம்பினா இந்த ஆசீர்வாதம் உனக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். இது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு வார்த்தை தான். அது நம்ம பாட்டுக்கு வாசிட்டு போயிடுறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட பாக்கியங்களை இழந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல போய் நம்முடைய இதயத்தை திறந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க தங்களுடைய வாழ்க்கை குறித்து ஊற்றும் போது, அண்ணால் அப்படித்தான் போய் ஊற்றுனாங்க கர்த்தருடைய சமூகத்தில் போய். பைபிள் சொல்லுது, அங்கே ஜெபம் பண்ணிட்டு வரும் பொழுது அவர்கள் முகம் துக்கமாக என்ன செய்யலை இருக்கலை. அங்கே ஒரு ஊழியக்கார் கேட்குறாரு, ஏலி கேட்குறாரு,
பதில் சொல்றாங்க, என்னுடைய இதயத்தில் உள்ளது எங்க ஊற்றிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஊற்றிட்டேன்னு சொன்னோன்னே சமாதானத்தோட போ, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாரு. அந்த மாசமே எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாம இருந்த அந்த அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க. அதுல தான் சாமுவேல் பிறக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த குழந்தை பாக்கியம் மாத்திரம் இல்லை, என்னென்ன காரியங்கள் எல்லாம் கிடைக்காம ஒரு மாதிரியான நிறுத்தி வைக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களின் பிள்ளைகளே, சந்ததிகளே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மீது என்னுடைய ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது என்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 பாயிண்ட் நறுக்கு தெரித்தாப்புல ஆண்டவர் சொன்னாரு, நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர், நான் உங்களை தப்புவிக்கிற கர்த்தர், நான் உங்களை கைவிடாத கர்த்தர், நான் உங்களை ஆசிர்வதிக்கிற கர்த்தர். 4 வார்த்தை தான் நீங்க சொல்லி இருக்கிறாரு. இந்த 4 வார்த்தை நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில என்ன செய்யுமா, நிறைவேறும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே நிறைவேற்றுவேன், அப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி நிறைவேறுமா? யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்க போகிறோம். யோசுவா 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம், நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிற்று. கைகளை தட்டி ஒரு இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல சந்தோஷமா கைகளை தட்டுங்களேன். எல்லாம் நிறைவேறிற்று. எதெல்லாம் நிறைவேறிற்று? உங்கள் வியாதிகள் என்ன செஞ்சிட்டு சுகமாயிற்று. அதுக்கு பரிகாரியாக யார் இருந்தா? கர்த்தர் இருந்தா. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? தப்பு வச்சுட்டாரு, நீங்கள் ஆராதிக்கிறவராய் இருந்தால். 3வது ஆண்டவர் என்ன செய்தாரு? எந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. அந்த கைவிடாத தேவனுக்கு கர்த்தர் நம்ம எப்படி இருக்கணுமா? பிரியமான பிள்ளைய நம்ம என்ன செய்ய இருக்கணும். 4வது சொல்றாரு, இஸ்ரவேலே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பினா அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி நீ நம்பினா, நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, அவருடைய கட்டளையின்படி நடந்தால் இவை எல்லாம் உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன். இப்ப சொல்றாரு. இப்ப நம்ம ஜெபிக்கிற நேரத்துல விசுவாசத்தோடு ஜெபித்தா ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்றவங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நான் சொன்ன பிரச்சனை இல்லை, அது இல்லாம எந்த பிரச்சனை இருந்தாலும் அது என் வாழ்க்கையில நிறைவேறிற்று அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை இன்னும் சில நொடிகளில் கூட முடியலாம். நிலையில்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒரே நம்பிக்கை இயேசு ஒருவரே. யாரெல்லாம் இயேசுவை நம்புறோமோ ஒவ்வொரு காரியத்துக்கும் இயேசுவை நம்புங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும். நான் ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றேன். கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன் ஒருவர் சென்னையில் தான் வசித்து வந்தார். காலமே எந்திரிச்சு பெட் காஃபி குடிச்சிட்டு பைபிள் வாசித்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் பாத்ரூம் தான் போனாரு, திரும்பி வரவே இல்லை. அப்படியே பாத்ரூம்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. நம்முடைய வாழ்க்கை எந்த நிமிஷம் எப்படி முடியும் தெரியாது. பிரியமானவர்களே, இப்பொழுது நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே, நாளை நாம் ஜீவனோடு இருப்பதும் அவருடைய கிருபையே. அல்லேலூயா. அந்த இயேசுவை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்வோம். இயேசுவை நாம் உறுதியாக நம்புவோம். இன்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். சீக்கிரத்தில் சொல்வீங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று, பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர். ஒப்பு கொடுப்போமா?
நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. 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 என் வாழ்க்கையிலே நான் எடுத்து வைக்கிற பாதைகளிலே இருட்டா இருக்கு, அந்தகாரமா இருக்கு, வெளிச்சம் இல்லாத பாதையில நான் ஒவ்வொரு நாளும் பயணிப்பது மிகுந்த துன்பமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஐயா, சகோதரனே, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என் பிள்ளைகள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. இனி ஒரு புது வாழ்வு, மறுவாழ்வு எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்துக்கோ நான் கையீடு செய்யற வேலையிலோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு புதுசா கிடைக்குமா? மறுபடியும் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மலருமா? மலர்ந்து மனம் வீசுமா? நான் அப்படி துக்கத்துல இருக்கிறேன். தேற்றக்கு, என்னை ஆற்றுவதற்கு, என் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை, யாருமே இல்லை. ஒரு காரியத்தை நினைச்சுக்கோங்க, நீங்க நல்லா இருக்கும் போது வணக்கம் சார் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டீங்கன்னா அந்த போறான் பாரு தர்த்தரம் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களை அப்படித்தானே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தர்த்தரம் பிடிச்ச குடும்பம், விளங்காத குடும்பம், ஆசீர்வாதமே இல்லாத குடும்பம். அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற பாதையும் இருளா இருக்கிறத பார்த்து, யார் என்னை தேற்றுவார்? யார் என் கண்ணீரை துடைப்பார்? யார் என் வேதனைகளுக்காக எனக்கு துணை நிற்பார் என்று ஏங்கிக் கொண்டிருக்க உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் தாமே உங்கள் கண்ணீரை துடைப்பார். அவர் தாமே உங்கள் நிந்தனைகளை மாற்றுவார். ஒப்பு கொடுப்போமா? என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தால் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எங்க கூட ஒப்பு கொடுத்து படிங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை
ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, மிகவும் இரக்கமுள்ள தயாரபரனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றும், உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், நானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்றும், உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்திலே சோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கூடிய ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள், அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்றும், நீர் எங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களாய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும், இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இறைவனாம் இயேசு கொடுத்த 4 வார்த்தைகளின்படியே நீர் இந்த குடும்பங்களுக்கு பரிகாரியாக இருக்கிற கர்த்தராகவும், தீமைகளிலிருந்து தப்புவிக்கிற கர்த்தராகவும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கைவிடாத கர்த்தராகவும், ஆண்டவரே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து சந்ததிகளுக்கு பெருக பண்ணுகிற கர்த்தராகவும், இந்த வார்த்தைகள் நாளையும் நிறைவேற்றுகிற கர்த்தராகவும் நீர் எங்கள் குடும்பங்களிலே இருப்பதற்காக சோதரன். நீர் எங்களோடு வாசம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நல்ல மழையை கொடுத்தீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மழையினால் எந்த தீமையும் பிள்ளைகளுக்கு வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. பத்திரமாய் அவர்கள் வீடு திரும்ப உதவி செய்யுங்க. நாளை முதல் அடிமைக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் ரொம்ப தூரம் பயணமாக இருக்கிறபடினாலே நீங்கள் எங்களோடு இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. வியாதியோடு மருத்துவமனைகள் கிடைக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை பரிகாரியாக இருந்து சுகத்தை கொடுப்பீராக. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து பிரிந்து போன குடும்பங்களை கர்த்தர் மீண்டும் ஒன்று சேர்ப்பீராக. பெரிய தரித்திரத்திலும் கடன்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அந்த வேதனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. வேலை இல்லாமல் இருக்கிற மக்கள், தொழில் செய்கிற மக்களுக்கு நீர் உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து கரம் தூக்கி விடுவீராக. அவர்களை பலப்படுத்தி ஒரு நல்ல வருமானத்தை பார்க்கும்படி இந்த நாளிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் சொன்னதை செய்கிற தேவன். நிச்சயமாகவே நாங்கள் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு சகல நன்மைகளையும் உண்டு பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவே என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவே என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன்.
அப்படி விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. உயர்த்தப்பட்ட உங்கள் கரங்களை கர்த்தர் பார்த்து அவருடைய கரங்களை